ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மகேஷ் சமையல். இன்றைக்கி நம்ம பள்ளிப்பாளையம் ஸ்டைலில் ஒரு சிக்கன் குழம்பு தான் பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா இட்லி, தோசை, சாதம் எல்லாருக்குமே சூப்பரான காம்பினேஷன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம மசாலா ரெடி பண்ணணும். அதுக்கு ஒரு பேன் வச்சு 3 டீஸ்பூன் தனியா, 15 வரமிளகாய் எடுத்துக்கோங்க. வரமிளகாய் வந்து காரம் இல்லாததான் எடுத்திருக்கேன். உள்ளே இருக்கிற விதையெல்லாம் எடுத்துகிட்டு ஆட் பண்ணியிருக்கேன். இது கூட பார்த்திங்கன்னா 1.5 டீஸ்பூன் சீரகம், 1.5 டீஸ்பூன் சோம்பு, பட்டை கொஞ்சம், 2 ஏலக்காய், கிராம்பு ஒரு 5 எடுத்துக்கோங்க. இதையெல்லாம் ஆட் பண்ணி நம்ம லைட்டாக வந்து வறுத்துக்கலாம். ஓகே, பார்த்திங்கன்னா லைட்டாக வறுபட்டுருச்சு. இப்போ நம்ம இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை தழை ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை தழை ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக வறுத்து விட்டுட்டு இதே நம்ம ஆற வச்சு பொடியை வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்து அதே பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயம் தான் இந்த குழம்புக்கு வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சின்ன வெங்காயம் ஒரு 20 எடுத்துக்கோங்க. நான் ரொம்ப சின்னதாக இருந்ததுனால 25 எடுத்திருக்கேன். இது கூட 15 பல் பூண்டு, கொஞ்சமாக இஞ்சி எடுத்துக்கோங்க. இதை நல்லா வதக்கிக்கலாம். இதே நம்ம வந்து பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். அதே பேனில் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஃபஸ்ட்டு பொடி வந்து அரைச்சி எடுத்து வச்சோம்ல, அதை ஆட் பண்ணிக்கலாம். இது தாளிக்கிறதுக்கு வேறு எதுவும் ஆட் பண்ண வேண்டியதில்லை. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே, இந்த பொடியை வந்து நம்ம எண்ணெயிலே வந்து நல்லா வதக்கி விட்டுடலாம். இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம். இப்போ நம்ம சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். சிக்கன் ஆட் பண்ணி இந்த மாதிரி நல்லா பெரட்டி விடுங்க. மசாலா வந்து நல்லா சிக்கனோட நல்லா மிக்ஸ் ஆகட்டும். இந்த ரெசிபியை ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக அடிக்கடி உங்கள் வீட்டில் செய்வீங்க. ஓகே, இந்த மாதிரி நல்லா பெரட்டி விட்டுட்டு இப்போ நம்ம இது கூட வெங்காயம், பூண்டு, இஞ்சியெல்லாம் வந்து வதக்கி வச்சோம்ல, அதை அரைச்ச பேஸ்ட்டு வந்து நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு மசாலா பவுடர் அரைச்சிங்கல்ல, அது கூடயே கூட உப்பு ஆட் பண்ணி நீங்கள் அரைச்சி எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது கூட 4 டேபிள் ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் புளிக்காத தயிராக எடுத்துக்கோங்க, அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே, தயிர் ஆட் பண்ணிவிட்டு இப்போ தான் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இதையை மூடி வச்சு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி கடாயில் செஞ்சுருக்கேன். நீங்கள் வந்து குக்கரில் செஞ்சால் ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்கோங்க, சிக்கன் வெந்துடும். ஓகே, பார்த்திங்கன்னா சிக்கன் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இது கூட கடைசியாக 4 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எடுத்து அதை வந்து அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அந்த பேஸ்ட்டை நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இது கூட கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஓகே, நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதே ஒரு 5 நிமிஷம் நம்ம மூடி வச்சுக்கலாம். ஓகே, பார்த்திங்கன்னா நம்மளோட பள்ளிப்பாளையம் சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம கடைசியாக மேலே கருவேப்பிலை தழை, கொத்தமல்லி தழை தூவி விட்டுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட பள்ளிப்பாளையம் சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக பாருங்கள், பார்க்கும்போதே சாப்பிட்லான்னு இருக்குது. கண்டிப்பாக அந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லி, தோசை, சாதம் எல்லாருக்குமே சூப்பரான காம்பினேஷன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி ஒரு நல்ல ரெசிபியில் அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நம் உணவை நான் போற்றட்டும்.